பெயர் மாற்றம் செய்ய அதிகாரிகள் அலட்சியம். வெங்கடேசன் மனைவியின் போட வேண்டிய மகன் போட்டு திரும்ப என்ன மாவட்டத்தில் போன் எடுக்க மாட்டாங்க, சர்வேர் மாடமும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தம்பதியர் தர்ணா. வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியை சேர்ந்தவர் வெங்கடேசன் ரேணுகா தம்பதியர். இவர் கூலி வேலை செய்து வருகிறார். சிறுக பணம் சேர்த்து கேவி குப்பம் தாலுகா பில்லாந்திப்பட்டு பகுதியில் 1500 சதுர அடியில் ஒரு இடத்தை வாங்கி அதை தன் மனைவியின் பெயரில் பத்திரப்பதிவு செய்துள்ளார். பத்திரப்பதிவு முடிந்து பட்டா மாற்றம் செய்வதற்காக நில அளவை செய்வதற்காகவும் அரசு குறித்துள்ள பணத்தை செலுத்தி பலமுறை அணுகியும் வராததால் இது குறித்து பலமுறை அவர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி அன்று மீண்டும் அளந்து தருவதற்கு பட்டா மாற்றம் செய்து தருவதற்காகவும் இ-சேவை மையத்தில் பதிவு செய்துள்ளார். 2 மாதங்களுக்கு முன்பு பத்திரத்தில் அவரது மனைவி ரேணுகாவை மகள் ரேணுகா என்று உறவு மாற்றம் செய்து பதிவு செய்துள்ளனர். இதனால் மேலும் குழப்பமடைந்து மன உளைச்சலுக்கு ஆளான வெங்கடேஷ் மற்றும் ரேணுகா தம்பதியினர் மீண்டும் நேற்று பணம் கட்டிவிட்டு அளவீடு செய்வதற்காக நில அளவையாளரிடம் சென்று முறையிட்ட போது அதெல்லாம் செய்ய முடியாது, பட்டா மாற்றம் செய்தும் தர முடியாது, உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்று அலட்சியமாக பதிலளித்துள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான வெங்கடேசன் மற்றும் ரேணுகா ஆகிய இருவரும் கேவி குப்பம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து திடீர் தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்பொழுது துணை வட்டாட்சியர் பிரகாசம் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வட்டாட்சியர் சந்தோஷிடம் அழைத்து சென்றனர். இவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்த வட்டாட்சியர் சந்தோஷ் உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்ததன் பேரில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நாங்கள் 26/2 பிளாந்திப்பட்டில் அது ரீஸ்டார்ட்ஸில் முப்பதிவு கட்டணம் சொல்லிட்டு 400 ரூபா வாங்கிடுறாங்க. பட்டா மாதிரி அது வந்து இந்த அப்ளேஷன் ஆகுது 2 மாதம் நெருக்கடிச்சு அப்ளேஷன் ஆகுது. நீங்கள் திரும்ப இ-சேவை மையத்துக்கு போய் அப்ளை பண்ண மாட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், 17 நாளில் திரும்ப இ-சேவை மையத்தில் திரும்ப அப்ளை பண்ணிட்டு அதுக்கு திரும்ப ஒரு 1.5 மாதம் வெயிட் பண்ணி சர்வே பார்த்து எல்லாரையும் பார்த்து பண்ணுறோம். அப்போது வெங்கடேசன் மனைவியின் போட வேண்டிய மகன் போட்டு திரும்ப என்ன மாவட்டத்தில் ஆகும். இப்போ அது திரும்ப கேட்டு 1.5 மாதம் போட்டு அதுக்கு நான் பண்ணித்தரேன் பண்ணிட்டு திரும்ப நான் சொல்கிறேன் போன வாரம் சர்வேரு வியூ தான் திரும்ப ஒரு முறை அப்ளை பண்ணுங்க இ-சர்வே திரும்ப நேற்று போய் அப்ளை பண்ணிடுவேன். அப்போ இதே மாதிரி போயிடுச்சுன்னா இந்த மாதிரி படித்த ஆளுங்களுக்கே எப்படின்னா இன்னும் படிக்காத ஆளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, என்ன வழிமுறை சொல்லுங்க. சரி சார் வாங்க பேசுவாங்க. கேட்டா பதில் எத்தனை முறை நான் வர்றேன். ஜீவோ மேடமும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, சர்வேர் மேடமும் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க. சார் வணக்கம் சார், என் பேர் வெங்கடேஷ், நான் காட்பாடியிலேருந்து வரேன் சார். என் மனைவி பேரில் பிளாந்திப்பட்டில் ஒரு வீட்டு மனை வாங்கணும். 1170 ஸ்கொயர் ஃபீட்டில் கேவி குப்பத்தில் ரெஜிஸ்டர் பண்ணோம். அது பட்டா மாறுதலுக்காக வந்தோம். பட்டா மாறுதலுக்கு கொடுத்து மனு வந்து இங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. திரும்ப ஆன்லைனில் பட்டா அப்ளை பண்ண சொன்னாங்க. 17 நாளில் 2வது முறை அப்ளை பண்ணுறோம். அதில் வந்து என்னோட மனைவி பேர் இருக்க வேண்டிய இடத்துல மகள்னு சொல்லி போட்டுட்டாங்க. திரும்ப சர்வேர்கிட்ட கேட்குறோம், விவோ கிட்ட போக சொன்னாங்க. விவோ கிட்ட போனால் சர்வேர் கிட்ட போக சொல்கிறாங்க. மாற்றி போய் திரும்ப போன வாரம் நான் சொன்னாங்க 1/8/2024 திரும்ப ஒரு மனு கொடுங்க இ-சேவை மையத்தில்னாங்க. அது மனு கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து இங்கே தர்ணா பண்ணுறதுக்கோ இங்கே இது பண்ணுறதுக்கு வரும்போது வட்டாட்சியரை சந்தோஷ் சார் கூப்பிட்டு இது நான் பண்ணித்தரேங்க, இது ஒன்றும் பிரச்சனை வேணான்னு சொன்னார். அவர் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உறுதி அளித்தார் சார்.